ஹலோ நண்பா. ரோமன் ரெயின்ஸ் செத்ராலன்ஸ் சம்மர்ஸ்லாம் மேட்ச் பயங்கரமா சூடு பிடிக்குது. கான்ட்ராக்ட் சைனிங் செக்மெண்ட்ல ஓடிசி ஃபேன்ஸை விட இன்னைக்கு செத்ராலன்ஸ் ஃபேன்ஸ் ஜாஸ்தியா இருந்தாங்க. எப்பயுமே ரோமன் ஃபேன்ஸ் தானே ஜாஸ்தி இருந்து பார்த்துருக்கோம். செத்ராலன்ஸ் சொல்லுவாரு, லைஃப்ல சில விஷயம் சகஜம் தான், ஒன்னு டெத், இன்னொன்னு டாக்ஸ், அப்புறம் ஒவ்வொரு மேட்ச்லயும் செத்ராலன்ஸ் ரோமனை தோக்கடிக்கிறதுன்னு சொல்லிடுவாரு. இதனாலதான் ரோமனுக்கு இந்த மேட்ச் ஜெயிக்கிறது ரொம்ப முக்கியம். இதுதான் இவங்க லாஸ்ட் டைம் வேற ரிசல்ட் பண்ண போறாங்க. ஷீல்டோட சாப்டருமே இதோட க்ளோஸ் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. ரோமனும் சும்மா இல்ல, ராலன்ஸ் நம்பர் 1 இருக்கிற ஒரே விஷயம் ரோமனை ஹேட் பண்றதுல மட்டும்தான். சம்மர் ஸ்லாம்ல நீ என்னோட லெவல்லையே இல்ல, நம்பர் 1 எப்படி இருக்கணும்னு காட்டுறன்னு ரோமன் சொல்லிட்டு கான்ட்ராக்டை சைன் பண்ணிடுவாரு. அதோட ராலன்ஸும் கிளம்பி போயிடுவாரு. ஆனா ரோமன் அவரை விடலையே, வம்புழுத்தாரு. செத், நீ ஒரு வேளை சம்மர் ஸ்லாம்ல ஜெயிக்கிறனே வச்சுக்கோ, அதுக்கப்புறம் என்ன ஆகும், கொஞ்ச நாள் நீ சாம்பியனா இருப்ப, அப்புறம் மறுபடியும் உனக்கு இன்ஜுரி ஆயிரும்னு போயிருவ, அதானே. டபிள்யூடபிள்யூட டாப் கையா இருக்கிற பிரஷர்ல சில பேர்னால ஹேண்டில் பண்ணவே முடியாதுன்னு ரோமன் சொன்னதும் செத்ராலன்ஸ்க்கு பயங்கரமா கோவம் வந்து மறுபடியும் ரிங்குக்கு வந்துட்டாரு. ரோமன், உனக்கு என்ன சொன்னாலும் நேருக்கு நேர் சொல்லு, நான் இங்கதான் இருக்கேன்னு செத்ராலன்ஸ் சொல்லுவாரு. அப்போதான் ரோமன் மொரட்டு சம்பவம் பண்ணிடுவாரு. ராலன்ஸ், நீ ஏன் தெரியுமா நம்பர் 2, இவ்வளோ வருஷம் ஆகியும் மணி இந்த பேங்க் தேவைப்படுது நீ சாம்பியனாக, அதுலயும் இன்ஜுரி ஃபேக் பண்ணி தான் உன்னால சாம்பியனே ஆக முடியுது. ட்ரிபிள் எச்மே உன்னை நம்பர் 1 ஆக்க எல்லாமே செஞ்சு பார்த்துட்டாரு, ஆனா நீ எப்பயுமே நம்பர் 2, நான் எப்பயுமே நம்பர் 1 ரோமன் கெத்தா சொல்லிடுவாரு. அதுக்கு ராலன்ஸ் சொல்லுவாரு, ரோமன், நம்ம 2 பேரோட லைஃபே வேற, என்ன நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, ஏன்னா நான் கடந்து வந்த பாதை அந்த மாதிரி. நான் ஒரு விஷனரி, நான் ஒரு ரெவல்யூஷனரி, நான் தான் செத் ஃப்ரீக்கன் ராலன்ஸ். உன்ன மாதிரி ஒரு ஆளா இல்லைன்னு நினைக்கிறப்ப எனக்கு அது சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு ராலன்ஸ் ரோமனை பிடிச்சி பொழந்துருவாரு. ராலன்ஸ் அதுக்கப்புறம் ஸ்டாம்ப் போடலான்னு வரப்போ ரோமன் சூப்பர்மேன் பஞ்ச் போட்டுட்டு டேபிள் மேல பவர் பாம்பு போடலான்னு பாப்பாரு. ஆனா ராலன்ஸ் கையில மைக்க வச்சிருப்பாரு, அதை வச்சு அடிச்சுட்டு பெடிகிரியை போட்டுருவாரு. ராலன்ஸ் ரோமனை ஸ்டாம்ப் பண்ணி இந்த ஷோவை க்ளோஸ் பண்றாங்க. இவ்வளோ வருஷம் கண்டினியூ ஆகிற அந்த ஷீல்டோட ஸ்டோரி லைனோட எண்டா இந்த மேட்ச் தான் இருக்க போகுது. முடிஞ்ச வரை இதை பர்சனல் ஆக்கி தான் மேட்ச் இனிமே ஹைப் பண்ண முடியும். ஸ்பாயில் பண்றேன்னு நினைச்சுக்காதீங்க, கண்டிப்பா இந்த மேட்ச்ல ரோமன் ரெயின்ஸ் தான் ஜெயிப்பாரு. ஏன்னா ராலன்ஸும் ரோமன் ரைவல்ரின்னு பார்த்தோம்னாலே ராலன்ஸ்க்கு ஃபேவரா தான் எப்பயுமே ரிசல்ட் வந்திருக்கு. இந்த டைம் அப்படி விட்டுற மாட்டாங்க, ரோமனை தான் கண்டிப்பா ஜெயிக்க வைப்பாங்க. அது மட்டும் இல்ல, ரோமன் ரெயின்ஸ் இப்போ டபிள்யூடபிள்யூட டாப் ஸ்டார், அவரை கண்டிப்பா ஜெயிக்க வச்சாதான் பிசினஸ் வைஸ்மே அவங்களுக்கு பெனிஃபிட் ஆகும். இன்னொன்னு கவனிச்சிங்களா, ரோமன் பிளட் லைனோட ஹெல்ப் இல்லாமே இப்பெல்லாம் மேட்சஸ் எல்லாம் ஜெயிக்கிறாரு. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்குது. இது டபிள்யூடபிள்யூக்கான புது சேனல், தரமான வீடியோஸ் கொடுக்க நிறைய முயற்சி பண்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.